ஐபிஎல் போட்டியில் ஐதராபாத் அணியுடன் 10 விக்கெட் வித்தியாசத்தில் தோல்வியடைந்த பிறகு எல்எஸ்டி உரிமையாளர் சஞ்சீவ் கோயங்கா மைதானத்தில் ராகுலுடன் கடுமையாக நடந்து கொண்டார். இது தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. இந்நிலையில் பொதுமக்களின் பார்வையில் சிக்கிய அந்த பேச்சுவார்த்தை குறித்து ராகுல் இறுதியாக தனது மௌனத்தை கலைத்துள்ளார். இது குறித்து அவர் கூறியதாவது: நாங்கள் 5 ஆட்டங்களில் 3 அல்லது கடைசி 4 ஆட்டங்களில் 2இல் வெற்றி பெற வேண்டும் என்று நினைக்கிறேன். இது நடந்தபோது எங்கள் அனைவருக்கும் இது ஒரு பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. விளையாட்டிற்கு பிறகு மைதானத்தில் என்ன நடந்தாலும் அது ஒரு பகுதியாக இருப்பதற்கான மிகச் சிறந்த விஷயமாகவோ அல்லது கிரிக்கெட் மைதானத்தில் எவரும் பார்க்க விரும்பும் விஷயமாகவோ இல்லை. இது முழு குழுவையும் பாதித்தது என்று நினைக்கிறேன். பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேற எங்களுக்கு இன்னும் வாய்ப்பு இருந்தது. நாங்கள் ஒரு குழுவாக அரட்டை அடித்து மீண்டும் ஒருங்கிணைக்க முயற்சித்தோம். எல்லாவற்றையும் ஒதுக்கி வைத்துவிட்டு எங்களின் சிறந்த கால்களை முன்னோக்கி வைக்க முயற்சித்தோம். நாங்கள் எங்களால் முடிந்தவரை முயற்சித்தோம். ஆனால் துரதிருஷ்டவசமாக எங்களின் சிறந்தவை எப்போதும் போதுமானதாக இல்லை. நாங்கள் எதிர்பார்த்தது போல் எங்களால் பிளே ஆஃப்களுக்கு செல்லவோ அல்லது சீசனை வெல்லவோ முடியவில்லை என்பது வருத்தமாக இருந்தது.